Hi friends, how are you? Hope you all fine. So in this video class, we are going to discuss lesson 1 of housekeeping, which is housekeeping and introduction. So in this video, just we will see a glance about what is housekeeping and who are all the members included in that housekeeping department. Likewise, we'll see about every basic things. Okay, first of all we have to be clear what is mean by housekeeping. So as the name itself suggests that it is keeping a house or maintaining the house in the sense it is not only house, it also includes various establishments like hotels, hospitals, hostel, then office space, everything it is included in housekeeping. But basic thing is house. Okay, it starts from the house and it will go into various establishments. Okay வா. ஸோ இந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்னா மெயின்டைனிங் எ ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கீப்பிங் எ ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அதில் என்ன பண்ணுவோம், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா நம்மளோட பிளேஸை க்ளீனாக அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் ஹவுஸ் கீப்பிங். ஸோ ஹவுஸ் கீப்பிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் அண்ட் இட் வில் கோஸ் டு அ பிக்கர் லார்ஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆல்சோ. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம வீட்டில் ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது. ஓகே, எதனால ஹவுஸ் கீப்பிங் நமக்கு தேவை? ஹவுஸ் கீப்பிங் முக்கியமா? இதை இது என்ன, இது கூட்டி பெருக்கிற வேலை தானே, இதை எதுக்கு நம்ம தனியாக ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம இது ரன் பண்ணணுமா? ஸோ இதோட நீட் என்ன, எதனால ஹவுஸ் கீப்பிங் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக நம்ம வீட்டிலேருந்து எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்க, டாய்லெட் போடுவீங்க, பாத்ரூம் யூஸ் பண்ணுவீங்க, குளிப்பீங்க, அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, அப்புறம் வேலைக்கு போவீங்க. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல நிறைய இடத்த வந்து நீங்கள் நிறைய நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் எக்ஸசைஸ், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ ஈவினிங் ஆனோட உங்கள் ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் சப்போஸ் வெளியில் போகிறீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பார்க்குக்கு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு நாள் முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ இதில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ண போகிறீங்க. உங்களோட வாஷ் பேசின் வந்து ரொம்ப அழுக்கா டர்ட்டியாக இருக்குது, ஃபஸ்ட்டு திங். அப்புறம் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணாமல் இருக்குது. குளிக்க போகிறீங்க, அங்கேயும் க்ளீனாக இல்லாமல் இருக்குது. உங்கள் ட்ரெஸ் வந்து நீட்டாக அயர்ன் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கே வந்து எதுவுமே ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஒன்று ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அன்டில் நீங்கள் ஈவினிங், சப்போஸ் ஈவினிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, அங்கே வெறும் குப்பையாக இருக்குது. குழந்தைங்கள அழைச்சிட்டு விளையாட போகிறீங்க, அங்கே வெறும் குப்பையாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் நினச்சி பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்மளால அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ யாருக்குமே டர்ட்டியாக இருக்கிற பிளேஸ் வந்து பிடிக்காது. அட் த சேம் டைம் இது வந்து அன்ஹெல்தி, நிறைய நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் திங் அன்கம்ஃபர்டபுள், நமக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. அன்இன்வைட்டிங், அந்த இடத்துக்கு போகவே நம்ம பிடிக்காத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஹவுஸ் கீப்பிங் அப்பார்ட் ஃப்ரம் மை ஹவுஸ் வேர் எல்ஸ். சரி, ஹவுஸ் கீப்பிங்னா நான் வீடு மட்டும்தான் நான் ஹவுஸ் கீப்பிங்கா, இல்லை வேற எங்கே ஹவுஸ் கீப்பிங்கை நான் பார்க்கலாம், வேற எங்கே நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம வீட்டோட முடியறது கிடையாது. நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கோம், இல்லை ஒரு ஹோட்டல் போகிறோம், இல்லை ஒரு ஹாஸ்டல் போகிறோம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே ஹவுஸ் கீப்பிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெரிய ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல், ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அந்த இடம் நம்ம வந்து நீட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் வசிக்க முடியும். ஸோ ஹவுஸ் கீப்பிங்கிறது வீட்டோட முடிகிறது கிடையாது. இட் வில் கோ ஆல் அரவுண்ட். நம்ம என்விரான்மெண்ட் சுற்றி எங்கே பார்த்தாலும் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது இருக்குது.
லைக் ஷாப், ட்ரேடிங் சென்டர், ஆஃபீஸ், கிளப், கெஸ்ட் ஹவுஸ், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல் எல்லாத்துலேயுமே ஹவுஸ் கீப்பிங் வந்து இருக்கும். ஹவுஸ் கீப்பிங்கை இப்போ எப்படி மாடர்ன் டேர்மில் சொல்கிறாங்கன்னா டொமஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுஸ் கீப்பிங்கை. So housekeeping or domestic administration is essential that a clean and healthy environment is maintained both at home and the workplace. நம்ம வீடா இருக்கட்டும் சரி, நம்ம ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும் சரி, நம்மளோட இடத்த வந்து கிளீனாகவும் ஹெல்த்தியா என்விரான்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங் தேவைப்படுது. ஓகே. ஸோ இன்னொன்று என்னன்னா ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம வீட்டில் நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வெளி இடத்துலையும் நம்ம ஆஃபீஸ், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல் இல்லை ஒரு பெரிய ஷாப் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். எந்த டைப் ஆஃப் சர்வீஸ் அங்கே கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஹோட்டலாக இருந்துச்சுன்னா அவங்க ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ அங்கே எப்படி நம்ம ஹவுஸ் கீப்பிங் பண்ணுன்றது டிஃபர் ஆகும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஹவுஸ் கீப்பிங் வந்து டிஃபர் ஆகும். ஓகே. சில இடத்துலலாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப லக்ஸரியான ஒரு இடமாலாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹவுஸ் கீப்பிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஹவுஸ் கீப்பிங் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் திங் சைஸ், டைப் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு ஹோட்டல் வந்து ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அதோட ஹவுஸ் கீப்பிங் அங்கே யாரும் ஆள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா சின்னதாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதுவே வந்து நம்மளோட ஹோட்டல் வந்து ஒரு பெரிய சிட்டியில் ஒரு மெயினான ஏரியாவில் இருக்குன்னா அங்கே எந்த அளவுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம ஹவுஸ் கீப்பிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லார்ஜ் ஆர் ஸ்மால், லக்ஸரி ஆர் மீடியம் கிளாஸ் ஹோட்டலாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீட்டாக பார்க்க மாட்டீங்க நீங்கள். அதுவே லக்ஸரி ஹோட்டலாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் திங் கமர்ஷியல் வெல்ஃபேர். அது வந்து காசு நோக்கத்தில் வந்து நம்ம அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்துகிறோமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், அது எல்லாமே. இன்னொன்று வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய லைக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஒரு எஃபெக்டிவ் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கணும். ஓகேவா. அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணணும், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் வந்து அந்த லேபர் காஸ்ட், அதுக்குன்னு ஹவுஸ் கீப்பிங்க்குன்னு ரொம்ப நம்ம செலவு பண்ணி ரொம்ப இது பண்ணக்கூடாது. லேபர் காஸ்ட்டை கம்மி பண்ணணும். அந்த கிளீனிங் மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட், ஃபர்னிஷிங் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான அளவில், தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத சில ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுக்கிறதுலாம் வேஸ்ட்டு தானே. ஸோ எஃபெக்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், லேபர் காஸ்ட்டை கம்மி பண்ணணும், கிளீனிங் மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஃபர்னிஷிங் எல்லாத்துலேயுமே வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணணும். ரொம்ப அதிகமாக நம்ம அதுக்கு செலவழிக்கக்கூடாது. தட் இஸ் த எஃபெக்டிவ் ஹவுஸ் கீப்பிங். ஸோ யார் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை எடுத்துட்டோம்னா நம்ம டக்குன்னு நம்ம வீடை யார் கிளீன் பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா நம்ம அம்மா ஞாபகம் வருவாங்க, மதர். ஸோ அவங்க தான் மெயினாக நம்ம வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறது வந்து மதர். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துட்டோம்னா பெரிய ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்னா மோர் ஓவர் வந்து விமன் தான் இருப்பாங்க. ஆனால் விமன் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மென்னுக்கும் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இடம் இருக்குது, அவங்களும் ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. சரிங்களா. ஆனால் மோர் ஓவர் விமன் வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன டெசிக்னேஷன், அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க, அந்த க்ளீன் பண்ணுறவங்களை எப்படி நம்ம கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா. ஹவுஸ் கீப்பர்னு கூப்பிடுவோம். சில நேரம் வந்து ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர், தென் ஹவுஸ் கீப்பிங் கண்ட்ரோலர், சில நேரம் இன்சார்ஜ், சிம்பிளி இன்சார்ஜ்னு மட்டும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டெசிக்னேஷன் வச்சு நம்ம அவங்களை கூப்பிடுவோம். இது வந்து ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் மாறும். ஓகேவா. தென் ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு சின்ன கடை, பெட்டி கடை இருக்குன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஹவுஸ் கீப்பர் தேவையா, தேவையில்லை. அங்கே யாருமே வந்து சின்ன ஒரு ஹோட்டல், ஒரு 4 சேர் தான் இருக்குது அப்படிங்கும் போது அங்கே வந்து உங்களுக்கு ஹவுஸ் கீப்பர் வந்து தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் யாரும் ஹவுஸ் கீப்பர் இருக்க மாட்டாங்க. அதுவே லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெரிய ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங்க்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹவுஸ் கீப்பிங்கிறது மாறும்.
ஸோ இப்போ ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் வருவா, யார் மேலதிகாரில இருந்து யார் வந்து கடைசியில வருவா அப்படின்றத நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் கீப்பர், அதாவது மெயினான ஆள் அவர் தான். ஓகேவா, ஹவுஸ் கீப்பர் ஒரு அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் சொல்லுவாங்க. ஓகேவா, ஹவுஸ் கீப்பருக்கு அடுத்து அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர். அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பருக்கு அடுத்து லினின் கீப்பர். லினின்னா மோஸ்ட்லி இந்த நம்ம கிளாத்து, யூனிஃபார்மு, அங்கே போடக்கூடிய பெட் கவரு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், கர்டைன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லினன் கீப்பர். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அடுத்து ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர்னு இருப்பாங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசருக்கு கீழே தான் மெயினாக கிளீனர், மெய்டு, அட்டண்டன்ஸு, தென் ஸ்கில்டு ஒர்க்கர் இவங்க எல்லாருமே வருவாங்க. அடுத்து ஹார்டிகல்ச்சரிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சில அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி லினன் கீப்பர் கீழே சில அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹையரார்கி. இதுவே வந்து ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்குது, சின்ன கடையாக இருக்குது அப்படின்னா அங்கே எப்படி யார் இருப்பாங்கன்னா ஹவுஸ் கீப்பர் இருப்பார், அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், சூப்பர்வைசர் கீழே லினன் அட்டண்டன்ஸ், கிளீனிங் அட்டண்டன்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர், கார்டனர் இவ்வளோ தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன கடைனா ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி இதில் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது சின்ன ஷாப்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து இதுதான் வந்து ஹையரார்கி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹையரார்கில நிறைய நம்ம பர்சன்ஸ், லினன் கீப்பர், கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர், ஹார்டிகல்ச்சர் இது எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ இவங்களுக்கு கீழே கிளீனர், மெய்ட், அட்டண்டன்ஸ்லாம் இருக்கும். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன வேலை வந்து அசைன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் கீப்பர். ஹவுஸ் கீப்பரோட முக்கியமான என்ன வேலை என்னன்னா, அவர் தான் வந்து இன்சார்ஜ், ஓவரால் இன்சார்ஜ், மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்சார்ஜ் வந்து ஹவுஸ் கீப்பர் தான். ஓகேவா, அது வந்து ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த ஹோட்டலோ ஹாஸ்பிட்டலோ எதுவா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா அது எவ்வளோ கிளீனா இருக்கு, எவ்வளோ அழகா பியூட்டிஃபைடா இருக்கு, தென் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றது ஓவரால் ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து இந்த ஹவுஸ் கீப்பர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர். அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு 4-5 ஃப்ளோரில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஒரு ஹவுஸ் கீப்பரால் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ வந்து அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து போடுவாங்க. ஸோ இவரோட ஒர்க்கு மோர் ஓவர் ஹவுஸ் கீப்பருக்கு என்ன ஒர்க்கோ அதே மாதிரி ஒர்க் தான் இருக்கும். மேபி 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பர், நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தவங்க மாறி மாறி இருப்பாங்க. ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசிஸ்டன்ஸ் கூட அங்கே வந்து இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பரோட ஒர்க் வந்து மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர். கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர்னா அங்கே தான் வந்து எல்லாமே எப்படி சொல்றது, நம்மளோட சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி, எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி, அந்த கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர் கண்ட்ரோல் டெஸ்கில் தான் போய் நம்ம கம்ப்ளைண்ட்ஸோ எதையுமே கொடுக்க முடியும். ஸோ எல்லா ஹவுஸ் கீப்பர்ஸும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு 4 ஃப்ளோரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஃப்ளோர்லையுமே ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் உள்ள ஸ்டாஃப் எங்கே பார்த்தாலும் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு தான் கண்ட்ரோல் டெஸ்க். அந்த கண்ட்ரோல் டெஸ்க்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கிறவர் தான் கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர். ஸோ இவங்க எல்லா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸையும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அந்த மேனேஜ்மெண்ட்டோடையும் அந்த ஆர்கனைசேஷனோடையும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னா அதை கொண்டு போய் மெயினான ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனுக்கோ கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா இந்த கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசர். ஸோ இவர் தான் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இவர் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன், அவர் ரொம்ப தேவைப்படுற ஒரு பர்சனாக தான் இருக்கணும். ஏன்னா இவர் வந்து கம்யூனிகேஷன் கொடுக்குற இல்லையா, அதில் மிஸ்கன்செப்ஷன் எதுவுமே வந்துடக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டான பர்சனை தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசராக வந்து போடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ரெக்கார்டும் கீப் பண்ணுவார். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதும் இந்த கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசரோட ஒர்க். நெக்ஸ்ட் யாருன்னா லினின் ரூம்
சூப்பர்வைசர். லினின் ரூம் சூப்பர்வைசர்னா மெயின்லி வந்து நம்ம யூனிஃபார்ம், அங்க யூஸ் பண்ற லினின்ஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் இவருதான். ஸோ இவரு வந்து அந்த அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, நீட்டா இருக்கா, அதுல எதுவும் இஷ்யூ இருக்கா, கிளீனா இருக்கா, ஒரு பெட் இருக்கு அப்படின்னா பெட் கிளீனா இருக்கா, அதுல போடுற பெட்ஷீட் கிளீனா இருக்கா, டவல் கிளீனா இருக்கா, அந்த மாதிரி எல்லா லெனின் சம்பந்தமான விஷயங்களையும் இவர் மெயின்டைன் பண்ணுவாரு. அவருக்கு கீழே சில ஹெல்பர்ஸ் இருப்பாங்க, லைக் டெய்லர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு கர்டைன் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வெளியில கொடுத்து தச்சிட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உள்ளேயே ஒரு டெய்லர் இருப்பாங்க, அவங்க அதை தச்சு சரி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே சில டெய்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுவே பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா லெனின் ரூம் சூப்பர்வைசர் தனியா இருப்பாரு, யூனிஃபார்முக்குன்னு தனியா இருப்பார். யூனிஃபார்ம் வந்து தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சூப்பர்வைசர் இருப்பாரு. அதுவே வந்து அந்த அங்கே போடுற பெட்ஷீட்ஸு, யூஸ் பண்ணுற கிளாத்ஸ், இது எல்லாமே இது பண்ணுறதுக்கு லெனின் ரூம் சூப்பர்வைசர்னு தனியாக இருப்பார். ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட டியூட்டி. அடுத்தது ஃப்ளோர் சூப்பர்வைசர். ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு மெயினான ஒர்க், அந்த பர்டிகுலர் ஒரு 4 ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவர் இன்சார்ஜ். ஸோ இவர் வந்து அந்த ஃப்ளோரில் உள்ள ரூமு, காரிடர், ரெஸ்ட் ரூமு, ஸ்டார் கேஸ் இதெல்லாம் க்ளீனாக இருக்கா, மெயின்டைனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஸோ இவருக்கு கீழே சில அட்டண்டன்ஸு, அப்புறம் மெய்ட்ஸ், எல்லாருமே ஹெல்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து அந்தந்த வேலைகளை பார்ப்பாங்க. தென் பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர். பப்ளிக் ஏரியா பொறுத்த வரைக்கும் மெயினாக வெயிட்டிங் ஹால், தென் கான்ஃபரன்ஸு, செமினார் ஹாலு, இல்லை பார்க் இருக்கு, இல்லை பார்க்கிங் ஏரியா, ஸோ அந்த மாதிரியான பொதுவான இடங்கள் பப்ளிக் ஏரியாவில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது. அந்த இடம் நீட்டாக இருக்கா, க்ளீனாக இருக்கா, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர் பார்ப்பாரு. தென் கிளாக் ரூம் அட்டண்டன்ஸ். கிளாக் ரூம் அட்டண்டன்ஸ்னா யாரு அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, காமனாக இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அது வந்து நீட்டாக இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, க்ளீன் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக ப்ராப்பராக அப்படின்றத இந்த கிளாக் ரூம் அட்டண்டன்ஸ் வந்து பார்ப்பாரு. மெயினாக அந்த கிளாக் ரூம் அட்டண்டன்ஸ் வந்து இந்த பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர் தான் அவர் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது பப்ளிக் ஏரியா கீழே தானே வரும், காமன் டாய்லெட்ஸ் எல்லாமே. ஸோ அவரை தான் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட்னா மெயினாக அந்த ஒரு அலங்கார பொருட்கள், நிறைய ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பூத்தொட்டிலாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு நிறைய செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அது அந்த வேலை வந்து இந்த ஹார்டிகல்ச்சரிஸ்டோட வேலை. கார்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் ஃப்ளோரிஸ்ட் இருப்பாங்க. அவங்க என்னன்னா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட். தென் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னால் நமக்கு தெரியும், மோஸ்ட்லி இந்த பிளம்பிங், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர்ஸ், இவங்க எல்லாமே ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இவங்களுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஆனால் வந்து இவங்க வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குன்னு தனியாக சில கார்பெண்டர்ஸ், சில எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபால்ட், இப்போ ஏர் கண்டிஷன், இப்போ வந்து ஏசி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கெலாம் சில ஸ்கில்ஸ் தேவை. ஏன்னா ஏசி ரிப்பேர் பண்ணுறவங்க தான் ரிப்பேர் பண்ண முடியும், எல்லாராலையும் ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால இவங்களை வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஹையரார்க்கியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ். க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூமிங் இப்போ வந்து நம்மளை வந்து அழகுபடுத்திக்கிறோம் அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், மற்றவங்கள வந்து நம்ம மேலே ப்ளீஸிங்காக நல்ல ஒரு அழகாக நம்மளை காட்டும், நம்மளோட பர்சனாலிட்டி வந்து பேசும். அதே மாதிரி நம்மளோட ஹைஜீன், நம்ம வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்றத வந்து மற்றவங்க பார்க்கறது மூலயமா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ சில மெயினான க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இப்போ ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்றதுனால அவங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு, ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம மதிக்க மாட்டோம். அதே சமயம் அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அழகு கிடையாது. ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அவங்க தலை, ஃபீமேலுக்கு தனியாக இருக்குது, மென்ஸ்க்கு தனியாக இருக்குது. லேடிஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முடியை வந்து நல்லா அழகாக சீவி இருக்கணும், ஹேர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும், ஒரு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா நல்லா டை பண்ணி கொண்டை போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் நெயில்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட் பண்ணி நீட்டாக இருக்கணும்.
ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு சிம்பிளா ரொம்ப கிராண்டா போடாம சிம்பிளா இருக்கணும். மோஸ்ட்லி பிளெயின் சாரீஸ் அந்த மாதிரி இருக்கும். மேக்கப் போட்டிருந்தாங்க அப்படின்னா லைட்டா போடணும். ரொம்ப ஹெவி மேக்கப் இருக்கக்கூடாது. ஜுவல்லரி வந்து கம்மியா போடணும். பெர்ஃப்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் வந்து அவாய்ட் பண்ணணும். லைட் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஷூஸ் ஏதாச்சும் போட்டிருக்காங்கன்னா சிம்பிளா இருக்கணும். ரொம்ப ஹீல்ஸ் வச்சுலாம் அவங்க வந்து போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து லேடிஸ்க்கான க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுவே மென்னுக்கான க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் என்னன்னா கிட்டத்தட்ட அதே தான். ஹேர் வந்து நீட்டாக க்ளோஸாக கட் பண்ணியிருக்கணும். நிறைய முடி வச்சிருக்க கூடாது. நல்லா க்ளோஸாக கட் பண்ணியிருக்கணும். ஷேவும் நல்லா க்ளோஸாக இருக்கணும். சப்போஸ் அவங்க பியர்டு வச்சுருந்தாங்கன்னா ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி வச்சுருக்கணும். அவங்க நெயில்ஸ் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கணும். ட்ரெஸ் வந்து நல்ல ஃபிட்டிங்காக இருக்கணும். ஃபிட்டிங்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் இருக்கணும். மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் வந்து ரிங்ஸு ஜுவல்லரி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். தென் ஆஃப்டர் ஷேவ் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். ரொம்ப ஹெவி ஸ்மெல் வர மாதிரி பெர்ஃப்யூமோ இல்லை ஆஃப்டர் ஷேவோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். ஷூஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும், நல்லா பாலிஷ் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து மென்னுக்குரிய க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.